இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு ஸ்திர ராசி, ஜல ராசி. கால புருஷர்களுக்கு 8வது இடம் இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுடைய அந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா தேல். தேல் ஒரு சில டைமு தன்னுடைய விஷத்தை கக்குதோ அது மாதிரி இவங்க ஒரு சில டைமில் மற்றவங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி ஒரு சில இடத்துல தடிமனான வார்த்தைகளை பேசிடுவாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு அருகிலையோ அல்லது ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் இவங்களுடைய வீடு, அல்லது இந்த சந்துக்கு பக்கத்தில் தான் இவங்களுடைய வீடு, இந்த தலை வெச்சத்துக்கு பக்கத்தில் தான் இவங்களுடைய வீடு அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா எதையாவது வித்து தான் கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்ன அடி எடுத்து வச்சுட்டாங்கன்னா அதை எப்பாடுபட்டாவது வெற்றியாக கொண்டுட்டு போக தெரிந்தவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேச்சாற்றல் இவங்களுக்கு ரொம்ப அதிகம், ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்தவங்க வித்த நெருங்காமல் டக்குன்னு எல்லா விஷயத்துலையும் முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால எதையுமே போராடி வெல்லக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மனோகாரகன் நீச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மனக்குழப்பம், மனபயம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். எந்த ஒரு முடிவும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் யோசித்து தான் எடுப்பாங்க. அதே மாதிரி உடல் வளம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சுய கௌரவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம், ஒரு விதமான பயம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே ஒரு சில சிக்கல்கள், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, பதட்டப்படுவாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பதட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு நீர் ராசி, ஸ்திர தன்மை உள்ள ஒரு ராசி, ஒரு மர்மமான ராசி, மௌன ராசி அப்படின்லாம் இந்த ராசிக்காரங்களை சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க உண்மையை அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. தன்னுடைய குடும்பமாகட்டும், தன்னுடைய தொழிலாகட்டும் வெளிப்படையாக அந்த ரகசியங்களை வெளியில் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் மர்மமாக தான் வைத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கற்றதை மற்றவங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அதிகாரமாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப கர்வமான ராசி அப்படின்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட இந்த ஒரு விதமான பயம், ஒரு விதமான குழப்பம் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் புதனும் சுக்கிரனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இந்த மாதிரி தான் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் உங்களுடைய பேச்சு திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியமெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். போட்டிகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நல்ல ஒரு மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
மற்றவங்களால் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். அடுத்தவங்க பேச்சை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு குடும்பத்துக்குள்ளேயும் தொழிலுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு மாற்றங்களை செஞ்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். வாக்குவாதம் செய்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் வரும். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் வரும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது. திடீர்னு எதிர்பாராம சின்ன சின்ன செலவுகள் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம். உறவினர்கிட்ட பேசும்போது கூட தேவையற்ற வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுப்பெற்று இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி போட்டி போட்டு வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. நான் இதை ஜெயிச்சே காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும். வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதை விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறீங்களோ அதை விரிவுபடுத்துவீங்க. கண்டிப்பாக நல்ல லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அப்படி வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் அப்படின்னு நினச்சி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் வேலை செய்கிற இடத்துல சக வேலையாட்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. யாருக்கிட்டையும் குடும்ப ரகசியங்களையும் சரி தொழில் ரகசியங்களையும் வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா ஒரு சில இடர்பாடுகள் மற்றவங்களால் கொஞ்சம் வரும். முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்களும் தலையிட வேண்டாம். உங்களுடைய ரகசியத்தை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சு திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே எளிதாக இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை செய்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. கண்டிப்பாக ஜெயித்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விருச்சிக ராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே தீர ஆலோசித்து இறங்குறது ரொம்பவும் நல்லது. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்களை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. விருச்சிக ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா கல்விக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் கொஞ்சம் தடையாகவே இருந்தது இல்லையா? அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை சிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமானாலும் ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனையை கரெக்டாக கொண்டுட்டு போவீங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றவங்க மூலிமா சில உதவிகள் கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய கௌரவத்தில் அந்தஸ்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரையிலும் எதெல்லாம் துன்பம் எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்குன்னு உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
தேவையான வசதிகள், வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. நிலம், பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. வருமானம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் தாமதப்படலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா தான் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம். தொழிலில், வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அவசர முடிவை கொஞ்சம் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். எடுக்கிற காரியத்தில் டக்குன்னு அந்த லாபத்தை பெற முடியாமல் கொஞ்சம் அலைச்சல் அதிகப்படுத்தி சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த லாபத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. முன்னோர்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியும் கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.